ஐயா இன்றைக்கி நீங்கள் சச்சங்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணுறதுக்கு ஐயாட்ட கேட்டுருக்கும் போது அப்போ பார்த்த காட்சி வந்து 3 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த ஐயா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, 2 பேர் உட்காந்துருக்காங்க. 3வது ஆள் தெரியல யாருன்னு, பக்கத்தில் நிற்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது 3வது காட்சி கொடுத்தாங்க. 2வது தியானத்தில் இருக்கும்போது ஒரே மலையாக காட்டினாங்க. ஒரு மலை மடிவாக மலையா, மலை கிடையாது, நம்ம இது மாதிரி மலை ஒரே பெரிய பெரிய மலைகளாக காட்டிக்கிருந்தாங்க. காட்சி கொடுத்தாங்க. கல்மலையாக கல் மாட்டாங்க. அது லைட்டாக கண்ணை மூடணுன்னு அந்த காட்சியாக தான் கொடுத்தாங்க. கண்ணை மூடலை, மூடா காட்சி மாதிரி அப்படியே கிடைக்க. ஓம் அகதீசாய நம. மலை முகடுகளாக பார்த்துருக்கீரு. அதுக்கடுத்து 3 பேர், அதில் ஒரு ஆள் ஜோதி ஸ்வரூபமாக நின்றுக்கிட்டு. 3 பேருமே ஜோதி வடிவம் தான், ஆனால் நிற்கிறது வந்து தெரியல. அந்த ஜோதி வடிவத்தில் 3 பேரும் ஜோதி வடிவம், ஒரு ஆள் வந்து தெரியல. இரு திரியில் ஒரு ஜோதி, 3 ஜோதியில் ஒரு வடிவம் கண்டிருக்கின்றாய் சீடனே என்று வாழ்த்துகிறோம். ஓம் அகதீசாய நம. அகத்தியனும் சிவமகா வாழை சித்தனும் இயல்பு நிலையில் அமர்ந்து தவநிலைக்கு அனுமதி கோரி அதன் அனுமதி வழங்குகின்ற அற்புதமான நிலை கொண்ட தடத்தில், அந்நிகழ்வு நடந்தேறுகின்ற தடத்தில் சித்தனுக்கு பின் நிற்கின்ற ஒரு அற்புதமான அதன் அசரீரிஸ் ஜோதி, அதன் உருவம் அது யாரென்று தெரியவில்லை, அது எவரென்று உரையுங்கள் என்று அகத்தியனிடம் வினவுகின்றாய். கூறுகின்றோம் அகத்தியன். சிவமகா வாழை சித்தன் பின்னால் நின்றது இறை குருவாக ஆசானாக அமர்ந்திருப்போன் பின் நின்றவன் சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றலின் வடிவ ஜோதி என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நம. எப்பொழுது ஒரு நிலையை உயர்நிலை கொண்டு யாம் வணங்கி வாழ்த்தி நிற்கின்றோமோ, அந்நிலைக்கு அருகாமையிலும் அந்நிலைக்குள்ளும் அந்நிலை போன்ற பிம்ப வடிவமாகவும் அதனுடைய ஆன்ம நிலை, அதன் உயர் ஆற்றல் கொண்ட ஆன்ம நிலை அருகாமையில் நிற்பதை காண முடியும் நிச்சயமாய் என்று அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நம. அவ்வாறு உயர்நிலை வடிவம் கொண்ட ஆசானை இறையாக ஏற்று தவத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுதும் தான் தன்னுடைய ஆன்மா உயர்நிலை கொண்டு அடைந்து தனக்கு முன்பாக அமர்ந்து தவம் இருப்பதை காண்கின்ற அற்புதமான காட்சியும் தவத்தில் நடைபெறும் என்ற அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நம. அந்நிலை கொண்டுதான் கண் மூடா காலத்திலும் கண்ணை மூடியும் திறந்திருந்த அத்தகைய காலத்திலும் மலை முகடுகளை கன்று அதில் பயணிக்கின்ற அற்புதமான காட்சி. இவன் உரைத்தான் பல்வேறு பரிமாணங்களில் சபை இருக்கின்றது. இயல்பு நிலையில் செங்கற்களால் மண்ணால் கட்டப்பட்ட சபை இருக்கின்றது. சூட்சமத்தில் பல்வேறு அடுக்கடுக்கான நிலை கொண்ட சபை இருக்கின்றது. அவரவர்கள் சரணாகதி நிலைக்கேற்றாற்போல் ஒவ்வொரு சபைகளிலும் சென்று அமரலாம் என்று கூறினான். நீ உன்னுடைய நிலைக்கேற்றாற்போல் ஒரு பிரபஞ்ச லோகத்தில் அமர்ந்திருந்தாய் என்று அகத்தியன் வாழ்த்து. இது எளிதாக வலிமையாக நடைபெறும் சபை, காட்சிகள் கிடைக்கப்பெறும் சபை. இந்நிலையில் அமர்ந்து சச்சங்க பெருவிழாவில் அமர்ந்து சித்தனிடம் அகத்தியனிடம் ஆசி பெற்று வினவிய வினாவிற்கு விடை பெற்றவனே, சச்சங்க விழா வெற்றிதானே உமக்கு என்று அகத்தியன் விழா. ஓம் அகதீசாய. சென்றுவிட வேண்டும் என்று பறந்து கொண்டு நின்றாயே சீடனே, இத்தகைய நிலை எங்கு கிடைக்கப் பெறும்? அற்புதமாய் பரந்தாமன் உரை, அகத்தியனோடு இணைந்த சித்தகணங்களின் உரை, சிவமகா வாழை சித்தன் உரை. இவ்வுரையை கேட்பதே தன் உடலில் இருக்கும் கர்ம வினைகள் அகன்று விடுகின்ற அற்புதமான நிலை தவழும் என்ற அகத்தியன் நல்ல ஆசைகள். குருநாதரை விட்டு எப்பயும் போக முடியுமா? குருநாதரே நம்ம கூட வந்து இருக்காரு. இருந்தார் குருநாதரை விட்டுட்டு போகிறதுக்கு மனமும் இல்லாமல், அது போகவும் முடியாமல் இருக்கவும் முடியாமல் மனம் அளவைந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் மாநில நிலைக்கும் சித்த நிலைக்கும் நடைபெறுகின்ற போராட்டம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அப்போராட்டத்தை ஒரு நிலை கொண்டு வெற்றிகரமாக முறியடித்து அமர்ந்து சச்சங்க பெருவிழாவில், வெற்றிகரமான சச்சங்க பெருவிழாவில் அமர்ந்து நல்லாசி பெற்றவனே ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நம. என்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. ஞான வினாக்கள் வேலை காட்சிகள் யாரும் பார்க்க இருக்கீங்களா? இன்னும் யாரும் இருக்கா? கேள்விகள் இருக்கா? உங்களுக்கு இருக்கா? என்னது தெரிஞ்சது சொல்ல